தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றடைந்தார். சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தில் முதலமைச்சருக்கு தமிழர்கள் உற்சாக வரவேற்பு. ஆந்திராவில் கட்டாய மதமாற்றம் நடப்பதை அனுமதிக்க கூடாது என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. கோயில்களில் வேற்று மதத்தினரை பணியமர்த்தக்கூடாது எனவும் அறிவுரை. இன்று காலை நடைபெறவிருந்த பிஎட் தேர்வுக்கான வினாத்தாள் நேற்றே கசிந்ததாக புகார். வினாத்தாளை திரும்ப பெற்றது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு பிஎட் செமஸ்டர் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம். பொறுப்பு பதிவாளரான ராமகிருஷ்ணனை விடுவித்த உயர்கல்வித்துறை ராஜசேகரன் என்பவரை நியமித்தும் உத்தரவு. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என அறிவித்து 5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் எப்போது கட்டி முடிப்பீர்கள்? மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. கொரோனா நோய் தொற்று காலத்தினால் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க தாமதம் ஏற்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் விளக்கம். 2022ஆம் ஆண்டில் முடிந்துவிட்ட கொரோனாவை காரணம் காட்டாதீர்கள் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கருத்து. குஜராத்தில் துவாரகா மாவட்டத்தில் கல்யாண்பூர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் 4 பேரை பத்திரமாக மீட்ட இந்திய விமானப்படையினர். குஜராத் மாநிலம் துவாரகாவில் வெள்ளத்தில் சிக்கிய 95 பேரை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர். வதோதரா நகரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் முயற்சிகள் தீவிரம். மலையாள நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை விவகாரத்தில் கொச்சை, திருவனந்தபுரத்தில் நடிகர்கள் உட்பட திரையுலகைச் சேர்ந்த 9 பேர் மீது வழக்குப் பதிவு. நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ் மற்றும் இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்டோர் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் வழக்குப் பதிவு. மத்திய இணையமைச்சர் நடிகர் சுரேஷ் கோபிக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக திருச்சூரில் செய்தியாளர்கள் மீது வழக்கு பதிவு. காரில் ஏறவிடாமல் தன்னையும் தனது பாதுகாவலர் விஷ்ணுராஜையும் செய்தியாளர்கள் தள்ளிவிட்டதாக சுரேஷ் கோபி அளித்த புகாரில் நடவடிக்கை. சினிமாவில் நடிக்க வரும் பெண்கள் மிகவும் கவனமாக உஷாராக இருக்க வேண்டும் என நடிகர் விஷால் வேண்டுகோள். சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவோரை செருப்பால் அடிக்க வேண்டும் என்றும் ஆவேசம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணிக்கு மனதே தைரியம் வேணும். அந்த பெண்மணி செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. வேளாங்கண்ணியில் திருச்சி மத்திய மண்டல ஐஜி கார்த்திகேயன், தஞ்சாவூர் சரக டிஐஜி ஜியா உல் ஹக் ஆய்வு. வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கும் நிலையில் ஏற்பாடுகளை பார்வையிட்டனர். தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் அனைத்து நியாய விலை கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம். வழக்கமாக மாதத்தின் இறுதி நாளில் ரேஷனில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்படாத நிலையில் தமிழக அரசு அறிவிப்பு. பாலக்காட்டிலிருந்து சென்னை வந்த ரயிலில் கரூரைச் சேர்ந்த ஐடி பெண் ஊழியர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். முக்கிய வழக்கில் ஒருவரை தேடுவதாக ரயிலில் நிற்கும் இளைஞரின் புகைப்படத்தை வெளியிட்டது தமிழக ரயில்வே காவல்துறை. சென்னையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான அட்டவணை வெளியீடு. தெற்காசியாவிலேயே முதன்முறையாக 3.5 கிலோமீட்டர் நீள சர்க்கியூட்டில் இரவில் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு. திருச்சி, ஈரோடு, சேலம், திருநெல்வேலியில் உள்ள இந்தியன் பப்ளிக் இன்டர்நேஷனல் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இரவு வாக்கிங் சென்ற அதிமுக பிரமுகர் தலையில் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்பு. உயிரிழந்த ரவியின் சகோதரி கொடுத்த தகவலின் பேரில் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை.
மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் இன்று புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வடக்கு ஆந்திர கடலோர பகுதியில் நாளை மறுநாள் நெருங்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல்.